ஐபிசி தமிழ் நேய நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் பைபிளும் கிறிஸ்துவமும் நிகழ்ச்சி. எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பம் எனக்கு மீண்டும் ஒரு முறை உங்களை தொலைக்காட்சியில் பார்ப்பதற்கு சந்திப்பதற்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடன் வளமையான வேத ஆராய்ச்சியாளர் போதகர் எங்களுக்கு இன்றும் வருகை தந்திருக்கின்றார் பாஸ்டர் MS வசந்தகுமார் அவர்கள். அவரை வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சியில் தொடர்வோம். வணக்கம் பாஸ்டர். வணக்கம். இன்றும் கலையத்துக்கு நீங்கள் வருகை தந்ததற்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. மறுபடியும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் பார்ப்பது சந்தோஷமாக இருக்கிறது. நிச்சயமாக மற்றற்ற சந்தோஷம் மகிழ்ச்சி எனக்கு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு பாஸ்டர் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு தெரிவு செய்திருக்கின்றோம். கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து ப்ரிப்பரேஷன் செய்து, அதாவது ஹோம்ஒர்க் வீட்டு பாடமெல்லாம் நாங்கள் செய்து இன்று இந்த நிகழ்ச்சியை உங்கள் முன்னிலை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். ஏனென்றால் வேதாகமத்தை எடுத்து பார்த்தீங்க என்றால் நிறைய வித்தியாசமான டிரான்ஸ்லேஷன்ஸ், வித்தியாசமான பதிவுகள் இருக்கின்றன, மொழிபெயர்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் கருத்துக்கள் எல்லாம் ஒன்றாக தான் இருக்கிறது. முக்கியமாக தமிழ் வேதாகமத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்றால் கிரேக்க மொழியிலிருந்தும் எபிரேயர் மொழியிலிருந்தும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருந்தனால அதில் இருக்கின்ற மொழிபெயர்ப்புகள் எல்லாம் அநேகமாக ஆங்கிலேயத்தை விட இன்னும் சிறப்பாக இருக்கிறது என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் நிறைய இடங்களில். ஆனால் எவ்வளோதான் சிறப்பாக இருந்தாலும் சில வசனங்களை தவறாக விளங்கி கொள்கின்ற ஒரு தன்மை நிறைய பேர் மத்தியில் இருக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டு அதில் ஒரு சிலர் வசனங்களை எடுத்து தெளிவுபடுத்தும்படிக்கு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அந்த வகையில் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்கள்லிருந்து அவர் என்னதான் இதில் சொல்ல வந்திருக்கிறார், ஏன் எப்படி சொல்ல வந்திருக்கிறார் என்றது பாஸ்டர் எங்களுக்கு சொல்ல போகிறார். முதலாவதாக மத்தேயு புத்தகத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் இந்த உப்பு பற்றியும் உப்பின் தன்மையை பற்றியும் அவர் அதில் சொல்லியிருக்கின்றார். அந்த வசனத்தில் பாஸ்டர் உப்பு தன்மை இல்லாமல் போகிறத பற்றி அவர் சொல்கிறாரு. அப்போ கேள்வி வருகிறது, இந்த உப்பு தன்மை எப்படி இல்லாமல் போகும் என்று. இந்த விதமாக வேதாகமத்தில் குறிப்பாக இயேசுவினுடைய வார்த்தைகள், இப்போ மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளை விட இயேசு சொன்ன வார்த்தைகள் இன்றைய காலகட்ட மக்கள் மத்தியில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து தாம் சொல்லும்போது தவறாக எதையும் சொல்லிவிடவில்லை. ஆனாலும் இன்றைக்கு நாம் அந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய உலகத்தை வைத்து வேதத்தை பார்க்கிறத நிமித்தமாக, வேறு விதமாக சொன்னால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த பிரதேசம், அந்த கலாச்சாரம், அவர் வாழ்ந்த அந்த உலகத்தினுடைய தன்மை, அவர் என்னத்தை குறிப்பிட்டார், எதை சொன்னார், இந்த விதமான காரியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கிறத நிமித்தமாக இன்றைய காலகட்டத்தில் பலர் இயேசுவினுடைய பல வசனங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, இயேசு ஏதோ தப்பாக, அவரே தவறாக ஏதோ சொல்லிவிட்டார் என்கின்ற விதமான ஒரு எண்ணம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் குறிப்பாக நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்ட இந்த உப்பை பற்றிய காரியம். இயேசு கிறிஸ்து நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அதே போல உங்களில் உப்புடையவர்களாய் இருங்கள் என்றும் அந்த வசனம் மாற்கு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை சொல்லும்போது மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு சொல்கின்றார், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். அதாவது உப்பு அதனுடைய உப்பு தன்மையை இழந்து போனால் எதினால் மறுபடியுமாக அந்த உப்புக்கு உப்பு தன்மையை கொடுக்க முடியும். அந்த உப்பு தன்மை, அந்த சால்ட்டினஸ், அந்த உப்பு தன்மை. வளமையாக இன்றைக்கு நாம் உபயோகிக்கின்ற உப்பை எடுத்தோம் என்று சொன்னால் அந்த உப்பு தன்மை இல்லாமல் போகாது. உப்பு தான், உப்பில் இருக்கின்ற உப்பு தன்மை இல்லாமல் போகாது. இயேசு அதை தொடர்ந்து என்ன சொல்கிறார் என்றால், உப்பு சாரமற்று போனால், அதாவது உப்புத்தன்மை இல்லாமல் போனால் வெளியில் கொட்டப்படுகிறதற்கும் மிதிக்கப்படுகிறதற்குமே ஒழிய வேறெதற்கும் அது உதவாது என்று சொல்கின்றார். இப்ப நாம் உலகத்திற்கு உப்பாக இருக்க வேண்டும். இப்போ உப்பு என்று சொன்னவுடன் நமக்கு ஞாபகத்திற்கு வரும் நம்முடைய வீட்டில் இருக்கிற உப்பு. அது மாத்திரமல்ல, நம்முடைய பிரதேசங்களில் இன்றைய காலகட்டத்தில் எப்படி உப்பை அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள் என்பதையும் நம்முடைய மனதிற்கு நன்றாக தெரியும்.
இப்போ இலங்கையிலிருந்து வந்தவர்களுக்கு, குறிப்பாக யாழ்ப்பாண பகுதியிலிருந்து வந்தவர்களுக்கு அந்த ஆனையிறவு பகுதிகளில் இருக்கிற உப்பளத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கடல் தண்ணீரை கொண்டு வந்து பாத்திகளாக அவர்கள் கட்டி அந்த தண்ணீர் ஆவியாகி போக அந்த உப்பு கட்டிகள் இருக்கும். எனவே அந்த உப்பை தயாரிக்கின்ற முறை நம்முடைய நாடுகளில், இலங்கையில் மாத்திரமல்ல இந்தியாவில் கூட அந்த விதமாகத்தான் உப்பு தயாரிக்கப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பிரதேசத்தில் இந்த விதமாக உப்பு தயாரிக்கப்படுவதில்லை. அதாவது இந்த தண்ணீரை கொண்டு வந்து பாத்தியில் அவர்கள் கட்டி அந்த தண்ணீரை ஆவியாக்கி விடுவதன் மூலமாக உப்பை அவர்கள் எடுக்க மாட்டார்கள். நீங்கள் சாக்கடல் பகுதிகளுக்கு போனீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பிரதேசத்தில் அங்கு அப்படியே நீங்கள் உப்பு கட்டிகளை பொறுக்கி கொண்டு வரலாம். நீங்கள் ஒரு மண்வெட்டியை தான் கொண்டு போக வேண்டும். ஒரு மண்வெட்டியையும் சாக்கையும் கொண்டு போனீர்கள் என்றால் மண்ணை வெட்டி கொத்தி எடுத்து கொண்டு வருவது போல உப்பை நீங்கள் வெட்டி எடுத்து கொண்டு வருவீர்கள். எங்கிருந்து? அது அப்படியே அந்த பிரதேசத்தில் அப்படித்தான் இருக்கும். நிலத்துக்கு மேல, நிலத்தில், கடற்கரையோரத்தில், இப்ப சாக்கடலை சூழ உள்ள பகுதி. இப்போ உலகத்தில் இந்த சாக்கடலில் தான் அதிகமாக உப்புத்தன்மை இருக்கிற நிமித்தமாக எந்த விதமான உயிரினங்கள் கூட அந்த கடலில் வாழ்வதில்லை. எனவே மனிதர்கள் போய் உப்பை பொறுக்கி கொண்டு வருவார்கள். சில நேரங்களில் அவர்கள் பொறுக்குகின்ற இடம் சதுப்பு நிலமாக இருக்கலாம். அது மாத்திரமல்ல, அங்கு இருக்கின்ற உப்பில் வேறு கனிப்பொருட்களும் இருக்கும். எனவே வேறு கனிப்பொருட்கள் இருக்கும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த உப்பு ஏனைய கனிப்பொருட்கள் இந்த உப்பினுடைய அந்த தன்மையை உறிஞ்சிக்கொள்ளும். அப்ப அந்த பொறுக்கி கொண்டு வருகிற அந்த உப்பில் சில நேரங்களில் உண்மையான அந்த உப்பு தன்மை இல்லாத ஒரு நிலைமை காணப்படும். அப்படி என்றால் அது போல மனிதர்களும் மற்றைய என்ன சொல்றது, உப்பு இல்லாதவர்கள், மற்ற இப்ப இயேசு என்னத்தை சொல்ல வருகிறார் என்று சொன்னால், இப்ப குறிப்பாக அதை நாம் விஞ்ஞான ரீதியாக சொல்ல போனால் சோடியம் குளோரைட், அதான் அந்த உப்பு. அப்ப வேற கனிப்பொருட்கள் அதனோடு இருக்கும் போது இந்த சோடியம் குளோரைட்டை அந்த கனிப்பொருட்கள் உறிஞ்சிக் கொள்ளும். எனவே உறிஞ்சி கொண்டதற்கு பிறகு இதுல உப்பு இல்லாம போயிடும். அப்ப இயேசு என்ன சொல்றார், நீங்கள் உலகத்திற்கு உப்பாயிருங்கள். அது உண்மையிலே நடக்குமா? அப்படி அந்த மாதிரி கனிப்பொருட்கள் அப்படி செய்யுமா? உப்பு அந்த விதமாக செய்யும் போடு. ஏன்னா அந்த மண்ணில் அந்த விதமான காரியங்கள் இருந்தது. ஏன் அவர் உப்பை தெரிவு செய்தார் இந்த மாதிரி? ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் இந்த மாதிரி அதில் இருக்கிற ஒரு தன்மையை எடுக்கக்கூடிய, நினச்சி பாருங்க, சூரியனில் காய வெட்ட ஒரு இலை அது பச்சை நிறமாக இருக்கும். அதுக்கப்புறம் இல்லாமல் தண்ணியை கூட சொல்லலாம், ஒரு கிண்ணத்தில் ஒரு தண்ணியை வச்சா, வெயிலுக்கு கீழே வச்சா அதை பறந்து போகும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஏன் அவர் உப்பை தெரிவு செய்தார்? ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்வதற்கு அந்த பிரதேசத்தில் இருந்த ஒரு பொருளை உதாரணமாக காண்பிக்கின்றார். இயேசு அநேகமாக எல்லா உபதேசங்களையும் பொதுமக்கள் அந்த மக்களுக்கு அதுதான் தெரியும். இப்ப காகங்களை கவனித்து பாருங்கள் என்று ஒரு இடத்துல சொல்றார், காகங்களை கண்டதுனால. இன்னொரு இடத்துல பறவைகள் என்று சொல்கிறார். எனவே அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பொருட்களை வைத்து தான் இயேசு அந்த விதமாக சொல்கின்றார். இப்ப உப்பு அந்த காலத்தில் 2 காரியங்களுக்காக உபயோகிக்கப்பட்டது. ஒன்று, உணவுக்கு சுவையூட்டுவதற்காக உப்பை உபயோகித்தார்கள். இன்றைக்கும் நாம் அதை செய்கிறோம். 2வது காரியம், முக்கியமாக உணவுப் பொருட்கள் பழுதடையாமல் பாதுகாப்பதற்காக, குறிப்பாக மீன் போன்றவைகள் பாதுகாக்கப்படுவதற்காக. இன்றைக்கும் கூட கருவாடு என்ன விதமாக அவர்கள் செய்கிறார்களோ, பழுதடையாமல் உணவுப் பொருள் பழுதடையாமல் இருப்பதற்காக, பாதுகாப்பதற்காக இந்த உப்பு உபயோகிக்கப்பட்டது. எனவே நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்லும்போது இந்த 2 காரியங்களையும் இயேசு கிறிஸ்து அங்கு அவர்களுக்கு சொல்கிறார். அதாவது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு சுவையை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். வேறு விதமாக சொன்னால் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இயேசுவினுடைய செய்தியை பெற்றுக்கொண்டு அந்த செய்தியை தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பிக்கிறதன் மூலமாகவும் அந்த செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பதன் மூலமாகவும் நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அந்த காலத்துல சீனி, சக்கரை எல்லாம் இல்லையா நம்ம இப்ப பாவிக்கிற மாதிரி? இன்றைக்கு பாவிக்கின்ற விதமான சீனி, சர்க்கரை என்று சொல்வதை விட வேறு விதமான இனிப்பு பொருட்கள் இருந்தது. உப்பு சீனி மாதிரி இப்போ இருக்கும். இப்ப சீனியை எல்லா உணவுக்கும் போட மாட்டார்கள் தானே? இல்ல, போட மாட்டாங்க. உப்பு எல்லா உணவுக்கும் போடுவாங்க, இனிப்பு பொருட்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ப்பாங்க, எல்லாவற்றிற்கும் போடுவார்கள். எனவே நாம் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கைக்கும், இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு முக்கியமான தன்மை. இயேசுவினுடைய போதனையில் நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறவர்களாக இருக்கணும். 2வது அம்சம்,
உப்பு உணவுப் பொருட்கள் பழுதடையாமல் இருக்கின்ற விதமாக பாதுகாக்கிறது. அந்த மாதிரி மற்றவர்கள் மற்றவர்கள் இப்போ இயேசுவினுடைய போதனையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தேவனுடைய ராட்சியத்தை குறித்து அவர் போதிக்கின்றார். மக்கள் தேவனுடைய ராட்சியத்திற்குள் வர வேண்டும், அதற்கு அந்த சுவிசேஷ செய்தியை அவர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நரக ஆக்கினையிலிருந்து அவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள். எனவே அந்த விதமாக மனிதர்கள் இல்லையென்றால் மனித சமுதாயம் ஒரு தீமையான வழியில் போய் கெட்டு போய் விடக்கூடாது என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்டுவதற்காகவும் இயேசுவினுடைய போதனைகளை அடிப்படையாக கொண்டு, ஏனால் அந்த கால சமுதாயத்தில் இருந்த பல்வேறு விதமான தீமைகளுக்கு எதிராகவும் இயேசு அங்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். எனவே அந்த போதனைகள் அந்த சமுதாயம் தீய வழியில் சென்று கெட்டு போய்விடக்கூடாது, பழுதடைந்து விடக்கூடாது. உப்பு என்பது ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள் ஒன்று. இப்பொழுது கூட தமிழில் நாங்கள் சொல்லிக்கொள்வோம்ல, உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் என்று. அதனால் உப்பு அவ்வளவு அத்தியாவசியமான அந்த பொருள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் எல்லாரும் உப்பு என்று சொன்னால் அதுக்கென்றே ஒரு தனி மதிப்பு இருக்குது. அந்த உப்பு வைத்து இப்படி ஒன்று சொன்னார். ஆனால் இன்றைய நவீன எங்களுடைய டெக்னாலஜிக்கல் காலத்தில் இந்த உப்பை வேற ஒரு பண்டத்தோடு சேர்த்தால், இந்த மாதிரி வேற மினரல்ஸோடு சேர்த்தா என்ன நடக்கும்ன்றது ஒரு வேளை கெமிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ, எனக்கு அவ்வளோ தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், உப்புல நிறைய வகையான உப்புகள், சிலர்ல ஓர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், சிலதுல குறைவாக இருக்கும் என்றது அது இன்றைக்கு நாம் தயாரிக்கின்ற வித்தியாசமான உப்புகள். ஆனால் இந்த விதமான வித்தியாசமான தயாரிப்புகள் அந்த காலத்தில் இருக்கவில்லை. அது இந்த சாக்கடலை சுற்றியுள்ள பகுதியில் போய் அவர்கள் உப்பை பொறுக்கி கொண்டு வந்தார்கள். எனவே அந்த உப்பில் தான் ஏனைய கனிப்பொருட்கள் அதிகமாக இருந்தால் அந்த உப்புத்தன்மை இல்லாமல் போய்விடும். எனவே இயேசு உப்பை பற்றி அறியாதவராக ஒன்றும் அங்கு சொல்லவில்லை. தன்னுடைய காலத்தில் இருந்த உப்பை குறித்து அவர் சொல்கிறார். இந்த உன்னுடைய வலது கண் உங்களுக்கு எதிராக ஏதாவது செய்தால் அது எடுத்துவிடும். உன் வலது கண் இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. முழு உடம்பே நாங்கள் இது பண்றதுக்கு விட கண்ணை மட்டும் நீங்க எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது, மத்தேயு 5:29. அதே பகுதியில் வாசிங்கன்னா, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் கையை தரித்து போடு, கால் இடரல் உண்டாக்கினால் காலை தரித்து போடு, கண் இடரல் உண்டாக்கினால் கண்ணை தரித்து போடு. இப்ப நாம் அதை நேரடியாக பார்க்கும்போது இயேசு ஏதோ ஒரு சர்ஜரி செய்ய சொல்கிறார் என்கின்ற விதமான, அதனது உங்கள் வலது கண், அது ஏன் அப்படி சொல்றாரு? யூதர்கள் மத்தியில் இந்த வலது கண் வலது பக்கம் முக்கியமானது என்கின்ற ஒரு சிந்தனை இருந்தது. அப்ப அந்த வலது கண் ஏதாவது செஞ்சா செய்தால் அதை எடுத்து விட்டுருங்க. அதை எப்படி பண்ண முடியும்? அப்ப இடது கண் என்று இயேசு சொல்லவில்லையா என்று கேட்கலாம். இயேசு என்னத்தை சொல்ல வருகிறார் என்றால், இப்ப கண்களை பிடுங்கி போடுவதை பற்றியோ கைகளை வெட்டுவதை பற்றியோ சொல்லவில்லை. அதாவது லிட்டரலாக சொல்லர்த்தமாக இயேசு அந்த காரியத்தை சொல்லவில்லை. யூதர்களினுடைய மொழி வழக்கில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும்போது அந்த குறிப்பிட்ட அவயவத்தோடு கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், திருமணத்துக்கு இந்த கால் கட்டு என்ற ஒரு சொல் வைத்திருக்கிறார்கள். உனக்கு ஒரு கால் கட்டு போடணும். யாரை பார்த்து சொல்வார்கள்? அங்கே இங்கேயும் சுற்றி திரிகிறவர்களை பார்த்து தான் சொல்வார்கள் கால் கட்டு போடணும். இப்போ எல்லா பெண்களிடத்திலும் போய் கொண்டிருக்கா, இவன் ஒரு இடத்துல உருப்படியாக இருக்கிறதுக்காக கால் கட்டு போடணும். அப்போ அதை நாம் சொல்லர்த்தமாக எடுத்து காலில் ஒரு கட்டு போடுவதல்ல. அப்போ நமக்கு அந்த காலகட்டத்தினுடைய மொழி வழக்கு நமக்கு தெரியாமல் இருக்கிறத நிமித்தமாக தான் இதுவும் தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது இப்போ வலது கண், இப்போ கண்கள் பிழையான காரியங்களை பார்க்க தூண்டுகிறதாக இருந்தால், பிழையான காரியங்களை பார்ப்பதற்கு, கைகள் பிழையான காரியங்களை செய்வதற்கு, கால்கள் பிழையான காரியங்களை செய்வதற்கு மனிதர்களை தூண்டுகிற நிலையில் இருந்தால் அவற்றோடு கடுமையாக நடந்து கொள்ளும்படி ஆண்டவர் சொல்றார். முதலாவது எனக்கு தோணுது கண்ணில் பார்த்தோம்னா வலது கண்ணு மட்டும் பார்க்காது, ரெண்டு கண்ணுமே பார்க்கும். அது என்னது வலது கண்ணு மட்டும் சோதிச்சு அதை மட்டும் எடுத்து ஏன் விடுறோன்றது எனக்கு முதலாவது வர்ற கேள்வி. ரெண்டாவது சரி, கண்ணால் நம்ம ஏதாவது பாவம் செய்யக்கூடாது, வாயால் செய்யக்கூடாது, காதால் செய்யக்கூடாது, எல்லாத்தையும் நாங்கள் வெட்டிட்டு இருந்தோம்னா, இப்போ இது கிட்டத்தட்ட இந்த விதமாக இப்போ இந்த மகாத்மா காந்தியினுடைய அந்த 3 குரங்குகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று காதை பொத்தி கொண்டிருக்கும், கண்ணை மூடிக்கொண்டிருக்கும், பாய். அப்ப அதை பார்க்கும்போது நமக்கு அதன் மூலமாக மகாத்மா காந்தி என்னத்தை சொல்ல வந்தார்? தீயவற்றை பார்க்கக்கூடாது, தீயவற்றை பேசக்கூடாது, தீயவற்றை கேட்கக்கூடாது. இப்ப அந்த விதமாகத்தான் இயேசு கிறிஸ்து என்னத்தை சொல்கிறார்? தீயவற்றை பார்க்கக்கூடாது. அதனால் இயேசு குறிப்பாக அங்கு இடரல் என்று சொல்லும்போது பெண்களை இச்சையோடு பார்க்கின்ற காரியத்தை குறித்து சொல்கின்றார். கண்
என்றால் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது விபச்சாரத்தை ஒரு வெளிப்பிரகாரமான செயலாக மாத்திரமல்ல, ஒரு பெண்ணை தவறான எண்ணத்தோடு பார்ப்பதையே விபச்சாரமாக அவர் அங்கு சொல்கிறார். எனவே கண் இடரல் உண்டாக்குகிறது. எப்படி இடரல் உண்டாக்குகிறது? ஒரு பெண்ணை தவறான எண்ணத்தில் பார்க்க தூண்டுகிற விதமான ஒரு காரியம். இப்போ அதாவது இயேசு என்ன சொல்ல வருகிறார் என்றால், அந்த விதமான ஆசை வரும்போது அந்த கண்ணோடு கடுமையாக நடந்து கொள். நம்ம கண் தானே, பாவம் அது பார்த்து சந்தோஷப்படட்டும் என்று நினைக்காமல் அதை கடுமையாக நடந்து கொள்ள. அந்த கண்ணோடு நீங்க சொல்றது பார்த்தா எங்களுக்கும் இந்த கண்ணுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி, கண்ணு மட்டும் தனியா செய்யுது, இல்ல வாய் நான் பேசல என் வாய் தான் பேசிச்சுன்னு சொல்ற மாதிரி, அது எங்களுடையது. ஒரு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப், நாங்க தானே அதை கட்டுப்படுத்தணும். அப்ப இப்ப நாம் கண்ணு தான் தப்பு பண்ணுச்சு, அதை எடுத்துறது இல்ல, நாம் கட்டுப்படுத்துகிறோம். அந்த கட்டுப்படுத்துதல் என்றதைத்தான் அவர்களுடைய மொழி வழக்கில் இப்ப அந்த கால்கட்டு என்ற சொன்ன மாதிரி, இப்போ கால்கட்டை லிட்டரலாக எடுக்க முடியாது சொல்லர்த்தமாக. கண்ணோட கடுமையாக நடந்து கொள். சரி, இப்போ அந்த கை ஒரு பிழையான காரியத்தை சொல்லும், களவெடுக்க ஒரு 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 பொருள் அங்கே இருக்கின்றது, இன்னொருவரை சேர்ந்த பொருள். இப்போ உதாரணத்துக்கு நாம் இப்படி எடுத்துக்கொள்வோம், ஒருவர் அணிந்து இருக்கின்ற ஒரு ஆபரணம், தங்க ஆபரணம் கீழே விழுகிறது, அவரும் பக்கத்தில் தான் இருக்கிறார். இப்போ கை என்ன செய்யறது? அதை போய் எடுக்க பார்க்கிறது, எடுத்து வைத்துக் கொள்வதற்கு. அப்ப அந்த கையோடு கடுமையாக நடந்து கொள் என்று சொல்கின்றார். அதை அப்படியே எடுத்தாலும் உரியவரிடத்துல கொடுக்கணும். அதுதான் வேதத்தினுடைய போதனை. அதாவது அந்த முழு பகுதியையும் வாசிக்கும் போது நம்முடைய சரீரத்தில் இருக்கின்ற அவயவங்கள் பிழையான பாவமான காரியங்களை செய்ய நம்மை தூண்டும் போது, அந்த தூண்டுதலுக்கு, அந்த ஆசைக்கு நாம் இடம் கொடுக்காமல் அவற்றோடு கடுமையாக நடந்து கொள். அந்த கடுமையாக நடந்து கொள் என்றதை தான் இந்த விதமாக சொல்கிறார். நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் கூட சொல்வார்களே, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ சில பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து சொல்வார்கள், உன் காலை வெட்டி போட்டுருவேன், உன் கையை வெட்டி போட்டுருவேன் நீ இப்படி செய்தன்னு சொன்ன. இப்போ சிலருக்கு தன்னுடைய பிள்ளைகள் சிலருடைய வீட்டுக்கு போவது பிடிக்காது. இலங்கையில் நான் சொல்ல கேட்டிருக்கேன், நீ அந்த வீட்டுக்கு போனேன்னா உன்னோட காலை வெட்டி போட்டுருவேன். அதனுடைய அர்த்தம் அது அவங்க பிடிச்சி வெட்ட போறதில்லை, தீவிரமான கடுமையாக சொல்கிறார்கள். அப்ப இயேசுவும் அந்த விதமாகத்தான் கடுமையாக, அதாவது அவங்களுடைய கலாச்சாரத்தில் அவங்களுடைய வாழ்ந்த அந்த நேரங்கள்ல இது ஒரு சொல் பிரயோகமாக இருந்திருக்கு. கண்ணை எடுத்து விட்டுருங்க, சொல்லர்த்தமாக எடுத்து இயேசு கிறிஸ்து ஏதோ எல்லாரையும் குருடர்களாகவும் கையில்லாதவர்களாகவும் அங்கவீனர்களாக மாற்றுகிறார் என்ற விதமான ஒரு தப்பு செய்யாம இருக்க முடியாது. அதாவது பார்த்து பெண்களை இச்சையோட பார்த்து அவர்களை ஆசைப்படாமல் இருக்க முடியாதுன்னா நீங்க குருடர் ஆகிருங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. அது ஆக்சுவலி இல்ல, பார்க்க வேணாம், நீங்க பார்க்காதீங்க. ஆனா அப்படி பார்த்தீங்கன்னா கண்ணி எடுத்துருங்க. பார்க்க வேணும், அந்த பார்க்க வேணும் என்கின்ற ஆசை அந்த கண்ணுக்கு வரும்போது அந்த கண்ணை மூடிக்கொள்ளுங்கள், பார்க்க வேண்டாம். ஆனா அதுக்கு அடுத்த வசனம் சொல்றாருல, முழு உடம்பை நீங்கள் தவற விடாமல் அந்த கண்ணோடையே போயிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சொல்றாரு, நீ ஒரு கண்ணில்லாதவனாக பரலோக ராட்சியத்திற்கு போவது இல்லை, உன் முழு சரீரமும் நரகத்திற்குள் போவதை விட ஒரு கண்ணில்லாதவனாக பரலோக ராட்சியத்திற்கு போவது மேலானது, நல்லது என்று சொல்கின்றார். அவர் கம்பேர் பண்ணி காண்பிக்கிறார். என்ன, இந்த பாவங்கள் மனிதனை நரகத்திற்குள் கொண்டு போகின்ற விதமான பாவங்களாக இருக்கிறத நிமித்தமாக அந்த அவயவங்களோடு, அதாவது நம்முடைய சரீரத்தில் நம்மை பாவம் செய்ய தூண்டுகிற அவயவங்களோடு கடுமையாக நடந்து கொள்ளுங்கள் என்று எங்களுடைய சரீரத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக கட்டுப்படுத்த வேண்டும். அடிச்சிட்டேன், கை போயிருச்சு, அடிச்சிட்டேன், வாய் வந்துச்சு, பேசிட்டேன், அந்த மாதிரி இருக்காமல் எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற அவயவங்களை எல்லாம் நாங்கள் இன்னும் அதிகமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றது அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி, அவங்களுடைய மொழி வழக்கில் அவர்கள் சொல்லியிருக்கின்றனர். அது கிட்டத்தட்ட எனக்கு ஞாபகம் மாறுது அந்த மகாத்மா காந்தி சொன்ன அந்த மூன்று குரங்குகள் அந்த விதமாக சொல்லுங்க. ஆனா வெட்டுங்க அப்படி இப்படின்னு அவர் அஹிம்சை, அவர் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாரு. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய நாங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. நிறைய இந்த மாதிரி வசனங்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அதனால இன்னும் ஒரு பாகமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர இருக்கின்றோம். நீங்கள் பாகம் 2க்காக காத்திருங்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.